சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு கேட்டு 2.44 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிதாக ரேஷன் கார்டுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக புதிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 2,24,19,359 குடும்ப அட்டைகள் உள்ளன. ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்க பயன்படும் அட்டையாக மட்டுமின்றி தமிழக அரசின் பல்வேறு சலுகைகள் பெறுவதற்காக அடையாள அட்டையாகவும் உள்ளது. குறிப்பாக தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கு இந்த குடும்ப அட்டைகளே முக்கிய பங்காற்றுகின்றன. வெள்ள நிவாரணம், கொரோனா நிவாரணம், பொங்கல் தொகுப்பு மற்றும் மகளிர் உரிமைத் தொகை ஆகியவை ரேஷன் கார்டு அடிப்படையில்தான் கணக்கிடப்பட்டு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறை வழங்கும் சான்றிதழ்களுக்கு ரேஷன் கார்டு முக்கிய ஆவணங்களாக உள்ளதால் முகவரி சான்றாக ரேஷன் கார்டு தான் பார்க்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகளை பொறுத்தவரை கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ஸ்மார்ட் கார்டாக மாறிவிட்டது. செல்போன் நம்பருடன் ரேஷன் கார்டு இணைக்கப்பட்டது. ரேஷன் கார்டுகளுடன் செல்போன் எண்களும் இணைக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரேஷன் கார்டு அடிப்படையிலேயே குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமைத் தொகை 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமைத் தொகை திட்டம் காரணமாக புதிய ஸ்மார்ட் கார்டுக்கு பலரும் விண்ணப்பிக்க தொடங்கினர். அதனால் புதிய கார்டுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி நடந்தது. கடந்த ஓராண்டில் சுமார் 2,40,000 குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டது. இதனால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டை இன்னும் வழங்கப்படாத நிலையில் லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் கூறுகையில், புதிதாக ரேஷன் அட்டை பெற சுமார் 2,40,000 பேர் விண்ணப்பித்து இருந்தார்கள். இவர்களில் தகுதியானவர்களுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான பணிகள் தொடங்கும் என்று கூறியுள்ளன. இதன்படி பார்த்தால் அடுத்த மாதம் புதிய ரேஷன் கார்டுகள் ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்கப்படும் என்று தெரிகிறது. இதனால் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.